अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमाम् लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து ஆழ்வார்களேத்தம் அருளிச் செயலேத்தம் தாழ்வாதுமின்னி அவைதாம் வளர்த்தோர் ஏகழ்வாறுமுய்ய அவர் செய்த வியாக்கியைகள் உள்ளதெல்லாம் வையமறியப் பகர்வோம் வாய்ந்து. ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அவனாலே அருளப் பெற்ற ஆழ்வார்கள் அவர்கள் அருளிச் செய்த அந்த திவ்ய பிரபந்தங்களை நம்மாழ்வாருடைய அருளாலே நாதமுனிகள் பெற்றார் என்று பார்த்தோம். அந்த நம்மாழ்வார் ஆழ்வார் திருநகரியிலே இருக்கக்கூடிய, அதாவது திருக்குருகூர் என்று அந்த திவிதேசத்திற்கு அப்பொழுது பெயராய் இருந்தது. நம்மாழ்வாருடைய காலத்திற்கு பிறகு அதற்கு ஆழ்வார் திருநகரி என்ற பெயர் ஏற்பட்டது. அந்த ஊரிலே ஒரு திருப்புளிய மரத்தினுடைய அடியிலே தான் ஆழ்வார் வளர்ந்தார் என்று அவருடைய சரித்திரம் தெரிவிக்கிறது. அந்த திருப்புளி ஆழ்வார் அடியிலே தான் நம்மாழ்வார் யோக தசையிலே எழுந்தருளி இருந்தார். அந்த திருப்புளிய மரத்தின் முன்னாலே அமர்ந்துதான் நாதமுனிகளும் 12000 தடவை இந்த கண்ணினும் சிறுத்தாம்பை ஏகாகிர சித்தமாக யோகத்திலே இருந்து அவர் சொல்ல, அதை அனுசந்திக்க ஜபம் செய்ய, உடனே நம்மாழ்வார் அவர் முன்னாலே பிரத்யட்சமாகி அவருக்கு 4000ஐயும் கொடுத்தார் என்று சரித்திரம் சொன்னோம். இதை பெற்ற நாதமுனிகள் உடனே அந்த திவ்ய பிரபந்தங்களை எல்லாம் ஒரு வகையாக பகுத்து 4000ஐ 4000களாக பிரித்து இப்படி நமக்கு இன்றைய தினம் இருக்கிற முறையிலே ஏற்படுத்தி கொடுத்தார். அதாவது நம்மாழ்வார் நாதமுனிகளுக்கு ஆழ்வார்களோடு செய்த பாசுரங்கள் அத்தனையும் கொடுத்தார் என்று சொல்லுகின்ற பொழுது அதை நம்முடைய பெரியோர்கள் எப்படி தெரிவிக்கிறார்கள் என்றால், ரகசியத்திரயம் முன்னாக நாதமுனிகளுக்கு நம்மாழ்வார் அருள் செய்தார் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அதாவது ரகசியத்திரயம் என்னால் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே மிக உயர்ந்தவைகளாக போற்றப்படுகின்ற திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம் என்கின்ற 3 மந்திரங்கள். இதை யார் உபதேசிக்கிறானோ அவனுக்குத்தான் ஆச்சாரியன் என்று பெயர். ஆக நாதமுனிகளுக்கு நம்மாழ்வார் இந்த 3 மந்திரங்களையும் உபதேசித்து அதோடு கூட இந்த திவ்ய பிரபந்தங்களையும் கொடுத்தார். கொடுக்கின்ற பொழுது வெறும் திவ்ய பிரபந்தங்கள் மூலம் மட்டும், அதாவது வெறும் பாசுரங்களை மட்டும் கொடுக்கவில்லையாம். அந்த பாசுரங்களுடைய பொருள் என்ன, அதனுடைய உட்பொருள் என்ன, அதனுடைய சுவாபதேசம் என்று சொல்லப்படுகின்ற மறைந்திருக்கிற கருத்துகள் என்ன, இவை அத்தனையும் சேர்த்துத்தான் நாதமுனிகளுக்கு நம்மாழ்வார் கொடுத்தார். என்னால் கொடுத்தார் என்னால் என்ன பண்ணினார்? நாதமுனிகளை வைத்து நம்மாழ்வார் அவருக்கு ஒவ்வொரு பாடலாக அவர் மனப்பாடமாகும்படி அவருக்கு சந்தை சொல்லி கொடுத்தாரா என்றால் அப்படி கொடுக்கவில்லை. இதை எப்படி கொடுத்தார் என்னால், இது யோக தசையிலே நம்மாழ்வார் அருள் புரிந்தார். நம்மாழ்வாரிடத்தில் இருந்த அத்தனை விஷயங்களும் அப்படியே நாதமுனிகளிடத்திலே போய் சேர்ந்தன என்று இப்படித்தான் நாம் சொல்ல வேண்டும். அதை ஆங்கிலத்திலே சொல்லுகிற பொழுது மிஸ்டிக் டிரான்ஸ்பர்மேஷன் என்று சொல்லுவார்கள். அப்படியே அந்த ஒரு அருளாலே பெற்றவர் நாதமுனிகள் என்று இப்படித்தான் அவருடைய சரித்திரம் சொல்லப்படுகிறது. இப்பொழுது கூட நாம் பார்க்கிறோம், சில விஷயங்களை நாம் பேசிக்கொண்டிருந்தோமானால் அது அப்படியே ஒரு கருவியிலே மொத்தம் ஒலிப்பதிவு ஆகிவிடுகிறது. இப்படி ஒலிப்பதிவு ஆவதற்கு நாம் என்ன செய்கிறோம் என்றால் ஒன்றும் செய்வதில்லை, தன்னிடையே அது போய் சேர்ந்து விடுகிறது. அதுபோலத்தான் நம்மாழ்வாரிடத்தில் இருந்த அத்தனை விஷயங்களும் அப்படியே நாதமுனிகளிடத்திலே போய் சேர்ந்து விட்டன. இந்த காலத்து உதாரணத்தை, மற்றொரு உதாரணத்தை நாம் சொல்ல வேண்டும் என்றால், நாம் உபயோகப்படுத்துகிற கணினியிலே பல பல விஷயங்களை பொதிந்து வைத்துக் கொள்ளுகிறோம். ஆனால் அதை மற்றொரு எந்திரத்திலே சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஒரே நிமிடத்திலே அதிலிருந்து இதை மாற்றி விடுவதில்லையா? அதுபோலத்தான் என்று கூட இப்படி சொல்லலாம். தம்முடைய ஞானமத்தனையும் நம்மாழ்வார் நாதமுனிகளுக்கு வழங்கினார். ஆஹா, பகவான் ஆழ்வாருக்கு மயர்வர மதிநலம் அருளினான், ஆழ்வார் நாதமுனிகளுக்கு மயர்வர மதிநலம் அருளினார். அதனாலே நாதமுனிகள் இந்த திவ்ய பிரபந்தங்களை எல்லாம் பெற்றார். பெற்ற பிற்பாடு
நாதமுனிகள் அந்த திவ்ய பிரபந்தங்களை எல்லாம் பகுத்தார் என்று சொல்லணும். எப்படி வியாசர் என்கிறவர் அவர் என்ன பண்ணினார், வேதங்களை எல்லாம் இன்று நாம் பார்க்கிற இந்த முறையிலே வேதங்கள் நமக்கு இப்படி கிடைக்கவில்லையாம், அதை நமக்கு யார் பகுத்து கொடுத்தாரோ அவருக்குத்தான் வியாசர் என்று பெயர். அதுபோல நம்முடைய திராவிட வேதமான திவ்ய பிரபந்தத்திற்கு வியாசர் நாதமுனிகள் என்று நாம் சொல்ல வேண்டும். அந்த நாதமுனிகள் அதை 4000 பிரித்தார். முதல் 1000, 2ஆம் 1000, 3ஆம் 1000, 4ஆம் 1000 என்று 4 ஆயிரங்களாக பிரித்தார். அப்படி பிரிக்கிற பொழுதோ இதிலே சில திவ்ய பிரபந்தங்கள், 2ஆம் 1000 சில திவ்ய பிரபந்தங்கள், 3ஆம் 1000 சில, 4ஆம் 1000 என்று இப்படி பகுத்தார். அதுல முதலிலே பெரியாழ்வார் அருளி செய்த திருப்பல்லாண்டு பெரியாழ்வார் திருமொழி என்கின்ற திவ்ய பிரபந்தங்கள் இரண்டும் முதல் 1000 இடம் பெற்றன. அதாவது திருப்பல்லாண்டு என்பது 12 பாசுரங்களை கொண்டது, பெரியாழ்வார் திருமொழி என்பது 461 பாசுரங்களை கொண்டது. அதாவது 4 பத்துக்கள், 5வது பத்திலே ஒரு 4 பதிகங்கள், ஆக மொத்தம் 461 பாசுரங்கள் பெரியாழ்வார் திருமொழி, 12 பாசுரங்கள் திருப்பல்லாண்டு. ஆக முதல் 2 திவ்ய பிரபந்தங்கள், முதல் 1000 மொத்தம் 10 திவ்ய பிரபந்தங்கள் அடங்கி இருக்கின்றன. ஆக முதல் 1000 முதல் 2 திவ்ய பிரபந்தங்கள் பெரியாழ்வார் அருளி செய்தது. அடுத்தபடியாக ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை நாச்சியார் திருமொழி ஆகிற 2 திவ்ய பிரபந்தங்கள். திருப்பாவை 30 பாசுரங்கள், நாச்சியார் திருமொழி அது 143 பாசுரங்கள். ஆஹா, இப்படி 4 திவ்ய பிரபந்தங்கள். அடுத்தபடியாக பெருமாள் திருமொழி என்கிற திவ்ய பிரபந்தம் குலசேகர ஆழ்வார் அருளி செய்தது. அது 10 பதிகங்களை கொண்டதாய் 105 பாசுரங்களை கொண்டதாய் அமைந்திருக்கிற திவ்ய பிரபந்தம் குலசேகர ஆழ்வார் அருளி செய்த பெருமாள் திருமொழி. அது முதல் 1000 5வது திவ்ய பிரபந்தமாக அமைந்தது. அதற்கு அடுத்தபடியாக திருமழிசை பிரான் அருளி செய்த திவ்ய பிரபந்தங்கள் அவை 2. அவர் நான்முகன் திருவந்தாதி, திருச்சந்த விருத்தம் என்கிற 2 திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்தார். ஆனால் அந்த நான்முகன் திருவந்தாதியை 3ஆம் 1000மான இயற்பாவிலே வைத்தார் நாதமுனிகள். அவர் அருளி செய்த 2வது திவ்ய பிரபந்தம் திருமழிசை பிரானுடைய 2ஆம் திவ்ய பிரபந்தத்தை முதல் 1000 6வது பிரபந்தமாக, அதாவது திருச்சந்த விருத்தம் என்கிறது 120 பாசுரங்களை கொண்டது. மிகவும் அற்புதமான சந்தங்களோடு கூடியதாக அமைந்திருக்கிற அற்புதமான திவ்ய பிரபந்தம். அதை 6வது திவ்ய பிரபந்தமாக அதை முதல் 1000 சேர்த்தார். அதற்கு பிறகு தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அருளி செய்த திருமாலை என்கிற திவ்ய பிரபந்தம் அது 45 பாசுரங்களை கொண்டது. அவரே அருளி செய்த மற்றொரு திவ்ய பிரபந்தம் திருப்பள்ளி அழிச்சி என்பது அது ஒரு 10 பாசுரங்களை கொண்டது. அது 7ஆம் 8ஆம் பிரபந்தங்களாக முதல் 1000 பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகு திருப்பாணாழ்வார் அருளி செய்த அமலநாதிபிரான் என்கின்ற 10 பாசுரங்களை கொண்ட ஒரு திவ்ய பிரபந்தம் அது முதல் 1000 9வது திவ்ய பிரபந்தம். கடைசியாக முதல் 1000 கண்ணினும் சிறுத்தாம்பு என்கிற திவ்ய பிரபந்தம் மதுரகவி ஆழ்வார் அருளி செய்தது 11 பாசுரங்களை கொண்டது. ஆக இந்த 10 திவ்ய பிரபந்தங்களை சேர்த்து முதல் 1000 என்று சொல்லப்படுகிறது. இந்த முதல் 1000 மொத்தம் 900 சொச்சம் பாசுரங்கள் இருக்கும். அவ்வளவுதானே தவிர 1000 என்று சரியான 1000 என்கிற எண்ணிக்கை இருக்காது. ஆனாலும் ஏறக்குறைய 1000ற்கு சமீபத்திலே இருக்கிறபடியினாலே இதை முதல் 1000 என்று வழங்குகின்றோம். இது ஒரு விஷயம். அடுத்தபடியாக 2ஆம் 1000 நாதமுனிகள் எப்படி அமைத்தார் என்னால் திருமங்கை ஆழ்வார் அவர் அருளி செய்த பெரிய திருமொழி என்கிற திவ்ய பிரபந்தம் அது 1084 பாசுரங்களை கொண்டது. 1084 பாசுரங்கள். அதாவது திருமங்கை ஆழ்வார் 10 பாசுரங்களை கொண்ட தொகுதிகளாக, அதாவது 10 பாசுரங்களை கொண்ட ஒரு தொகுதிக்கு பதிகம் என்று பெயர். அப்படி மொத்தம் 11 பத்துக்களை அருளி செய்தார். இந்த 11 பத்துக்கள் என்னால் 10 ஒவ்வொரு பத்திலையும் 10 பதிகங்கள் இருக்கும். அப்போ 10 1000 பாசுரம் வந்துடும். 11வது பத்துல மட்டும் 8 பதிகங்கள் தான் இருக்கிறது. அதனால மொத்தம் 108 பதிகங்கள். இந்த 108 பதிகங்களிலே 1080 பாசுரம் தான் இருக்கணும். ஆனால் ஒரே ஒரு பதிகத்திலே மட்டும் திருமங்கை ஆழ்வார் 14 பாசுரங்களை அருளி செய்திருக்கிறபடியினாலே 1084 பாசுரங்களாக அமைந்து விட்டது பெரிய திருமொழி. திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த முதல் திவ்ய பிரபந்தம். திருமங்கை ஆழ்வார் 6 திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்திருக்கிறார். அதிலே முதல் திவ்ய பிரபந்தம் பெரிய திருமொழி. அது
இரண்டாம் ஆயிரத்தினுடைய முதல் திவ்ய பிரபந்தமாக, அடுத்தபடியாக திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த இரண்டாம் திவ்ய பிரபந்தமான திருக்குறுந்தாண்டகம், அது பெரிய திருமொழிக்கு அடுத்தபடியாக. ஆனால் திருமங்கை ஆழ்வார் கடைசியாக அருளி செய்த திவ்ய பிரபந்தம் திருநெடுந்தாண்டகம், அதுவும் இந்த இரண்டாம் ஆயிரத்திலே அமைந்திருக்கிறது. திருக்குறுந்தாண்டகம் 20 பாசுரங்கள், திருநெடுந்தாண்டகம் 30 பாசுரங்கள். ஆஹா, இப்ப 1100 சொச்சம் பாசுரங்கள், 134 பாசுரங்கள் இரண்டாம் ஆயிரத்தில் இருக்கிறது. ஆனால் அதுவும் இரண்டாம் ஆயிரம் என்றுதான் சொல்லப்படுகிறது. முதல் ஆயிரத்திற்கு குறைவு, ஆனால் 1000 என்று சொல்லப்படுகிறது. இரண்டாம் ஆயிரம் 1000ற்கு மேலே, ஆனால் அப்படி சொல்லப்படுகிறது இரண்டாம் ஆயிரம் என்று. அதற்கு பிறகு மூன்றாம் ஆயிரத்திலே அதற்கு இயற்பா என்று பெயர். மற்ற 3000களும் இசையிலே அமைத்து பாடக்கூடிய பாசுரங்களாம், ஆயினாலே அவர்களுக்கு இசைப்பா என்று பெயர். ஆனால் இந்த மூன்றாம் ஆயிரம் மட்டும் இயற்பா, அதை இசையிலே அமைக்க முடியாது, அது அப்படியே விருத்தமாகத்தான் பாட வேண்டும் என்கிறபடியினாலே அப்படி பொய்கை ஆழ்வார் அருளி செய்த முதல் திருவந்தாதி, பூதத்தாழ்வார் அருளி செய்த இரண்டாம் திருவந்தாதி, பேயாழ்வார் அருளி செய்த மூன்றாம் திருவந்தாதி, திருமழிசைப்பிரான் அருளி செய்த நான்முகன் திருவந்தாதி, நம்மாழ்வார் அருளி செய்த திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி ஆகிய 3 திவ்ய பிரபந்தங்கள், திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த திருவழுகூத்திருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல், ஆஹா, இந்த 10 திவ்ய பிரபந்தங்களும் இயற்பா என்கின்ற மூன்றாம் ஆயிரத்திலே இடம் பெற்றிருக்கின்றன. மொத்தத்தை நாம் பாசுரங்களை கூட்டி பார்த்தோமானால் 710 சொச்சம் பாசுரங்கள் தான் வரும், 1000 பாசுரங்கள் அல்ல. 700க்கு மேலே கொஞ்சம் இருக்கக்கூடிய பாசுரங்கள் தான் இது. ஏனெனில் அந்த சிறிய திருமடல், பெரிய திருமடல் என்கின்ற 2 திவ்ய பிரபந்தங்களும் பல பல வரிகளை உடைத்தாய். ஒரு திவ்ய பிரபந்தம் என்கிறது கிட்டத்தட்ட 75 வரிகளுக்கு மேலே, மற்றொரு திவ்ய பிரபந்தம் 120 வரிகளுக்கு மேலே என்று இருந்தாலும் கூட அவர்களெல்லாம் கலிவெண்பா என்கிற ஒரு இலக்கணத்தின் படி வருகிறபடியினாலே ஒரே ஒரு பாசுரமாகத்தான் கருதப்படுகின்றன. இப்படி பார்க்கிற பொழுதோ மூன்றாம் ஆயிரத்திலே 10 திவ்ய பிரபந்தங்கள், கடைசியாக நான்காம் ஆயிரத்திலே நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி 1102 பாசுரங்கள் என்று சொல்லும்படியாக அப்படி அமைந்த அந்த திருவாய்மொழி 1000ம் சேர்த்து ஒரே ஆயிரத்திலே வைத்து, இப்படி மொத்தம் 24 திவ்ய பிரபந்தங்களை 4 ஆயிரத்திலே இப்படி பகுத்து வைத்து நமக்கு நாதமுனிகள் பேர் உபகாரத்தை செய்தார். இப்படி பகுத்ததற்கு என்ன காரணம் என்றால், அது பாசுரத்தில் இருக்கிற அர்த்தங்களை பொறுத்து, அவர்களுடைய இசைத்தன்மை, இயல் தன்மை இவற்றை பொறுத்து இப்படி நாதமுனிகள் நமக்கு அமைத்து கொடுத்தார் என்று நம்முடைய பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த 4000 பாசுரங்களையும் நாம் தொடர்ந்து அனுபவித்து மகிழ்வோம்.